வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. 2025 ஆண்டு விடைபெற்று புதிய ஆண்டாக 2026 பிறக்க காத்திருக்கின்றது. இந்த புத்தாண்டின் பிறப்பு நேரத்தில் உள்ளூர் மற்றும் உலக செய்திகளின் வாயிலாக கிட்டும் புதினங்கள் புதிய ஆண்டுக்கு நற்சகுனங்களை வழங்குவதாக தெரியவில்லை. இதனால் நாளை நள்ளிரவு 2026 பிறக்கு நேரத்தில் சில முக்கிய நகரங்களின் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் நிலவுவதால் மக்களின் பாதுகாப்பு காரணமாக சில நகரங்களில் புத்தாண்டு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் புத்தாண்டு நிகழ்வில் ஒரு குண்டுவெடிப்பு சதி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சில முக்கிய நகரங்களில் புத்தாண்டு நிகழ்வுகளின் மீளெடுப்புகள் அறிவிக்கப்படுகின்றன. இவ்வாறான பாதகமான செய்திகள் இருந்தாலும் ஈழத்தமிழினத்துக்கு பிரித்தானியாவின் லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் தலைவரும் துணைவேந்தருமான ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட பேராசிரியர் நிஷான் கனகராஜாவுக்கு பிரித்தானிய மன்னரின் புத்தாண்டு விருதுகளில் ஒன்றான நைட் பட்டம் வழங்கப்படுவது போன்ற பெருமை செய்திகள் விதிவிலக்காக மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக இருக்கத்தான் செய்யும். 2019 ஆண்டு தமது பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொண்ட பேராசிரியர் நிஷான் கனகராஜாவின் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை இந்த விருது அங்கீகரித்துக் கொள்வதாகவும் லெஸ்டர் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரை அதன் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில், குறிப்பாக ஈழத்தமிழ் சமூகத்தில் இவ்வாறான பெருமைமிகு செய்திகள் இருந்தாலும் உள்ளூரில் இந்த முறை தித்வா சூறாவளி தாக்கத்தால் புத்தாண்டு நிகழ்வுகள் ஒப்பீட்டு ரீதியில் சற்று களை இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் தலைநகர் கொழும்பில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக, குறிப்பாக அதன் காலிமுகத்திடல் பகுதியில் நாளை ஏராளமான மக்கள் கூடுவார்கள் என்பதால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டத்துடன் ஸ்ரீலங்கா காவல்துறை தற்போது களமிறங்கியுள்ளது. இவ்வாறான களமிறக்கத்தின் அடிப்படையில் இடம்பெற்ற சோதனைகளில் கடந்த சில நாட்களில் மட்டும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் ஸ்பாக்கள் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக இயங்கிய பாலியல் தொழில் விடுதிகளில் இருந்து தாய்லாந்து பெண்கள் உட்பட பல வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் சுற்றுலா நுழைவிசைவில், அதாவது சுற்றுலா விசாவில் வந்து இந்த தொழிலில் இறங்கியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சில நகர்வுகளை செய்யும் அரசாங்கத்திற்கு இவ்வாறான அதிகரிப்பு நகர்வுகளில் இவ்வாறான பாதகமான பின்விளைவுகளுக்குரிய நகர்வுகளும் இருப்பது புதிய தலையீடியாக மாறுகின்றது. இலங்கைக்குரிய சுற்றுலா பயணிகளை அதிகரிக்கும் வகையில் எதிர்வரும் மாதம் முதல், அதாவது ஜனவரி மாதம் முதல் பிரித்தானியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட்ட 40 நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவு திட்டத்தை விரிவுபடுத்த அனுர அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில்தான் இலங்கையில் இந்த சுற்றுலா துறை அதிகரிக்கும் இல்லையென்றால் விரிவாக்கும் நகர்வுடன் கூடவே இலங்கையின் உள்ளூரில் வெளிநாட்டு பெண்களால் மேற்கொள்ளப்படும் பாலியல் தொழில் தலையீடியும் அதிகரித்துக் கொள்கிறது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டின் முடிவு, அதாவது 2025 விடைபெறும் நேரத்தில் அவர்களுக்கு புதிய சவால்கள் உருவாகியுள்ளன. அந்த வகையில் தித்வா சூறாவளியால் நாட்டில் பேரழிவு ஒன்று உருவாகும் என வானிலை முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அனுர அரசாங்கம் இந்த விடயத்தில் அசம்பந்தமாக இருந்ததான ஒரு குற்றச்சாட்டை தொடுத்து ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை மனு ஒன்றை கண்டியைச் சேர்ந்த ஒரு சட்டவாளர் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 35வது பிரிவின்படி நாட்டின் சட்டமா அதிபர் முதல் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட அதேவேளை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரியா உட்பட்ட அமைச்சர்களும் அமைச்சரவையும் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுக்கப்படும் போது அந்த தொடர்பான செய்திகள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் என்பதும் புரிதலுக்குரிய விடயம். ஏற்கனவே அனுர தரப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயசித, அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா, ஏனைய அமைச்சர்களான வசந்த சமரசிங்க, குமார ஜெயக்குடி, சுனில் ஹந்தினெத்தி, துணை அமைச்சரான சுனில் வட்டகல ஆகியோருக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பண மோசடி சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பித்ததும் அனுர தரப்புக்கு ஒரு பாதகமான செய்தியாக இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான நெருடலாகவும் அந்த தரப்புக்கு இருக்கும். இப்போது இந்த நெருடலுக்கு மேலதிகமாகத்தான் உச்சநீதிமன்றத்தின் வழக்கும் வந்திருக்கின்றது. அனுரவின் அமைச்சர்கள் மீது ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பு என கூறப்படும் அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துஷாரா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இன்று ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக இன்று காலை ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவர்
லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு அமைச்சர்களுக்கு எதிராக அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆவணங்களை அந்த ஆணையகம் பெற்றிருப்பதாக தெரிகின்றது. ஏற்கனவே 2015 ஆண்டு ஸ்ரீலங்கா உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது அதன் நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டுக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உள்ளாக்கப்பட்டார். அவர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் விசாரணைகளை நடத்திய நிலையில் இப்போது அனுரவின் முக்கிய தளபதிகளாக கருதப்படும் பிமல் ரட்நாயக்கா, சுனில் ஹந்தினெட்டி உட்பட்டவர்கள் மீதும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதும் அதன் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்ததும் ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கின்றது. தெற்கில் இவ்வாறான தலையீடுகள் அனுர தரப்புக்கு இருந்தால் தமிழர்களின் சில தலையீடுகள் குறித்த அதிர்வுகள் தமிழர்களின் முற்றங்களிலும் தொடர்கின்றது. அந்த வகையில் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு உரிமை கோருபவர்கள் கள்ள உறுதிகளை வைத்திருப்பதாக வடக்கின் சுயேட்சை எம்பி குறிப்பிட்ட விடயத்துக்கு சீற்றத்துடன் பதிலடி வழங்கிய காணி உரிமையாளர்கள் போராடும் மக்களை நையாண்டி செய்யக்கூடாது எனவும் முடிந்தால் தம்மிடம் இருக்கும் காணி உறுதிகள் பொய் என்பதை குறித்த சுயேட்சை எம்பி நிரூபிக்கட்டும் என சீற்றத்துடன் சவால் விட்டுள்ளனர். இதேவேளை தையிட்டி திஸ்ஸவிகாரை, அதாவது இந்த புதிய நிர்மாண திஸ்ஸவிகாரை சட்டவிரோதமாக தமிழ் மக்களின் காணிகளில் தான் கட்டப்பட்டுள்ளது என்பதை நைனை விகாராதிபதி உட்பட்ட சில விகாராதிபதிகள் மீண்டும் குறிப்பிட்டுள்ளமை இவ்வாறாக கூறப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்குரிய பதிலாகவும் பெறக்கூடும். இந்த நிலையில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு செய்தி சொன்ன இதே சுயேட்சை எம்பி ஜனவரி 3 தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிப்பதற்கு வடக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சதி திட்டங்களை போட்டு வருவதாகவும், இதே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களின் மனத்தை மூளைச்சலவை செய்து பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்க முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில செய்திகள் கூறுகின்றன. சிங்களவர்களுக்கு இந்த செய்தியை அந்த சுயேட்சை எம்பி கூறுகிறார். இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்காவின் மகர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் சிவானந்தா சிறை மருத்துவமனையில் தங்கியிருக்கின்றார். அவரது உயிருக்கு ஆபத்து என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சுரேன் ராகவன் போன்றவர்கள் அலற அதற்கு எதிர்வினையாற்றியுள்ள அரசாங்கம் அவ்வாறாக டக்ளஸ் சிவானந்தாருக்கு எந்த விதமான ஆபத்தும் சிறைக்கு உள்ளே இல்லை என பதில் வழங்கியுள்ளது. தற்போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் உள்ள டக்ளஸ் சிவானந்தருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இபிடிபியினர் உட்பட்ட பார்வையாளர்களின் வருகைக்கும் சிறை நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக தெரிகிறது. டக்ளஸ் சிவானந்தா கடந்த காலத்தில் பல கொலை முயற்சிகளிலிருந்து தப்பித்தவர் என்பது நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் 98 களுத்துறை யாவத்தை சிறையில் அவர் மீது தமிழரசியல் கைதிகள் சிலரால் நடத்தப்பட்ட தாக்குதல் அவரது உடல்நிலையில் மோசமான தாக்கங்களை உருவாக்கியிருந்தது. அந்த தாக்குதலால் டக்ளஸ் சிவானந்தாவின் தலைக்கு செல்லும் முக்கியமான நரம்பு மையங்கள், சில உதிரக்குழாய்கள் சேதமடைந்திருந்தன. நீண்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவை சரி செய்யப்பட்டாலும் அந்த தாக்கம் இன்று வரை டக்ளஸிடம் உடல் ரீதியாக இருப்பதால் அவருக்கு இடைக்கிடையே மருத்துவ சேவைகள் தேவைப்படுவது யதார்த்தம். இப்போது அவர் அதன் அடிப்படையில் தான் மகர சிறைச்சாலையின் மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. டக்ளஸ் சிவானந்தாவை பொறுத்தவரை தன்னை கடந்த 26ஆம் தேதியன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைத்த ஸ்ரீலங்கா சிஐடியினர் இவ்வாறு அதிரடியாக கைது செய்து தடுத்து வைப்பார்கள் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. ஏதோ சிஐடியினர் சில கேள்விகளை கேட்டுவிட்டு தன்னை திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்ற நினைப்பில்தான் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்று கடந்த வெளியன்று ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முன்னிலையாகியிருந்தார். ஆனால் அவ்வாறாக முன்னிலையாகிய டக்ளஸ் சிவானந்தாவை சிஐடியினர் அப்படியே அமுக்கி ஜனவரி 9 வரை உள்ளே போடும் வகையில் நகர்ந்து விட்டார்கள். உண்மையை சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் சட்டபூர்வமாக பல வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒரு துப்பாக்கியால் அனுர தரப்பு இப்படி தனக்கு குறிவைக்கும் என டக்ளஸ் நினைத்திருக்கவே முடியாது. ஆனால் அதுதான் நடந்தது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அவரும் அவரது இபிடிபி எனப்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் பொறுப்பு கூற வேண்டிய விடயங்களாக இதனை விட பெரிய விடயங்கள் இருந்தாலும் பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு மாபியா தலைக்கு 9mm அதாவது 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ஒன்றை வழங்கிய விடயத்தில் அவரை இப்போது அனுர அரசாங்கம் குறிவைப்பது சற்று அசாதாரணமாகத்தான் தெரிகிறது. மாகந்துர மதூஸ் என்ற பாதாள முகத்துக்கு வெளிவேரியா பகுதியில் உள்ள ஒரு மறைவிடத்தில் இந்த பிஸ்டல் 2001 ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சால் டக்ளஸ் சிவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரபூர்வ பிஸ்டலின் தொடர் எண்ணை கொண்டிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி எவ்வாறு மாகந்துரே மதூஷ் என்ற பாதாள முகத்தின் கைகளுக்கு சென்றது என்பதை அறிய ஸ்ரீலங்காவின் செய்தியினர் நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தின் உதவியுடன் நகர்ந்து வருகின்றனர்.
ஆனால் இந்த நகர்வுகளை உரச டக்ளஸும் எதிர்ப்புறத்தில் நகரத் தலைப்படுகின்றார். அதில் ஒரு நகர்வாக தனது வாக்குமூலத்தை தமிழில் பதிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் அவர் விடாப்பிடியாக நின்றமை ஸ்ரீலங்கா சுயாதீனருக்கு திடீர் சிக்கலை ஏற்படுத்தியது. உடனடியாக அவரது வாக்குமூலத்தை தமிழில் பதிவு செய்ய முடியாமல் திணறிய சுயாதீனர் இறுதியில் தமிழில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக மேலதிக நேரத்தை கோர வேண்டி வந்தது. ஆனால் டக்ளஸாக இருக்கலாம், இல்லையென்றால் பிள்ளையனாக இருக்கலாம், அவர்கள் உள்ளே தூக்கி போடப்படுவது அவர்களிடம் பொறுப்புக்கூறல் சார்ந்த விடயங்களை எதிர்பார்க்க செய்தாலும் அவர்களை ஸ்ரீலங்காவின் துணை இராணுவ குழுக்களாக வளர்த்துவிட்ட ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு மீது அனுர தரப்பு தொடர்ந்தும் தமது கைகளை இறுக்கமாக கட்டியுள்ள விடயமும் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களமே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாதாள உலகத்தின் பிதாமகர் என வர்ணித்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை சுற்றிய மர்மங்கள் இன்னமும் அவிழ்க்கப்படாமல் இல்லையென்றால் விசாரணை செய்யப்படாமல் தொடரும் நிலையில் டக்ளஸ், பிள்ளையான் போன்ற முகங்களை மட்டும் இப்போது அனுர தரப்பு மடக்குவது போல தெரிகிறது.